ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சம்மி கிச்சன். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரோஸ் மில்க் வந்து புதுவிதமா எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. நமக்கு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயிலும் அதிகமா கொளுத்துது. அதே மாதிரி நோம்பும் வரப்போகுது. இந்த ட்ரிங்க் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெல்லிய செஞ்சுக்கலாங்க. நான் இங்க வீக்ஃபீல்டு ஸ்ட்ராபெர்ரி ஜெல்லி எடுத்திருக்கேன். நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க எந்த பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அதுல பின்னாடி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி செய்யணுன்றத. இந்த வீக்ஃபீல்ட்ல 2 பேக்கெட்ஸ் வந்தது. அது 2த்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. நம்ம கடைங்கள்ல இப்ப ஈஸியாவே ஜெல்லி கிடைக்குதுங்க. ஜஸ்ட் அந்த பவுடர கலந்து நம்ம சூடுபடுத்தினாலே போதும். நமக்கு ஜெல்லி ரெடி ஆயிடும். இந்த வீக்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நம்ம அதுல சுடு தண்ணிய சேர்த்தாலே போதும். நமக்கு ஜெல்லி வந்து ஒரு 30லேருந்து 35 நிமிஷத்திலேயே செட் ஆயிடும். இதுல நாம இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா சூடா இருக்கணுங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியா சேர்த்துக்கோங்க. நல்ல சூடான தண்ணியா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாரி ஒரு கரண்டிய வச்சு கலந்துட்டே இருங்க. அப்பதான் அந்த பவுடர் எல்லாமே டிசால்வ் ஆகும். நமக்கு கரைஞ்சு வரும். தண்ணிய ஃபுல்லா சேர்த்துட்டு, இத 1 நிமிஷம் இந்த மாரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் அந்த பவுடர் ஃபுல்லா நமக்கு கரைஞ்சு, ஒரு லம்ப்ஸ் கட்டிகள் இல்லாம இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு பவுடர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இத வந்து ஒரு தட்டுலயோ, இல்ல கிண்ணத்துலயோ எதுல வேணாலும் நீங்க போட்டு செட் பண்ணலாங்க. நான் வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்துல போட்டு இத செட் பண்ண போறேன். சூடா இருக்கும் கொட்டும்போது பார்த்துங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இத போட்டுட்டு அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லயே வெளியிலயே வச்சுருங்க. அது ஆறட்டும். ஆறுன பிறகு நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கலாம். சூடா எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்காதீங்க. இது நல்லா ஆறுன பிறகு எடுத்து வைங்க. மேல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பபுள்ஸா இருக்கும். அத கரண்டியால இந்த மாரி லெவல் பண்ணி விட்டுருங்க. கரண்டிய வச்சு இந்த நுரையெல்லாம் எடுத்துருங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுன பிறகு நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சாலே போதுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நாம வந்து ஜவ்வரிசிய ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கங்க. இதுல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி, 1/2 கப்பு சின்னதா இருக்கு பாருங்க ஜவ்வரிசி. ரொம்ப பெரிய ஜவ்வரிசியா சேர்த்துக்காதீங்க. சின்னதா இருக்கணுங்க. நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இந்த ஜவ்வரிசிய சேர்த்துட்டு, மிதமான சூட்ல ஒரு 10 நிமிஷம் இது குக் ஆகட்டுங்க. எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் குக் ஆகுறதுக்கு. ஜவ்வரிசி வந்து சின்னதா எடுத்துக்கங்க. பெருசா வேண்டாம். பெருசா போட்டீங்கன்னா நமக்கு பார்க்க நல்லா இருக்காது. இந்த சின்னதா இருக்கும்போது பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும். பாருங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்க. நல்லா குக் ஆயிருக்கும். நீங்க கையில எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இத நம்ம வடிகட்டிடலாங்க. ஒரு வடிகட்டிய வச்சு இத வடிகட்டிடுங்க ஃபுல்லா. தண்ணிய வந்து தூர போட்டுருங்க. இத வடிகட்டிட்டு, இதுல கொஞ்சம் பச்சை தண்ணிய போட்டு கழுவிக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு ஒட்டாம இருக்கும். பச்சை தண்ணிய போட்டு நல்லா இந்த மாரி கழுவி ஒரு பக்கமா எடுத்து வச்சுருங்க. பாருங்க, நல்லா உதிரியா வந்துடுச்சு. இப்ப நம்ம ரோஸ் மில்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜெல்லி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சின்னதா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாவும் வேண்டாம். உங்களுக்கு ஏத்தாப்போல சின்னதா இந்த மாரி கட் பண்ணிடுங்க. இந்த ஜெல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு முன்னாடியே செட் ஆயிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜ்ல நான் ஒரு 10 நிமிஷம் தான் வச்சேன். நல்லா சூப்பரா செட் ஆயிடுச்சு. ஜெல்லியும் ரெடி. வாங்க நம்ம ரோஸ் மில்க்க செய்வோம். நான் இங்க 1 லிட்டர் பால காய்ச்சி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா, அப்பதான் சில்லுன்னு இருக்குன்றதுனால, நல்ல திக்கான பாலா யூஸ் பண்ணுங்க. பால காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுருங்க. இதுல நாம ரூ அஃப்ஸாவோ இல்லன்னா ரோஸ் சிரப்போ சேர்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. ரூ அஃப்ஸா இருந்ததுன்னா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வேணுமோ, நீங்க அந்த அளவுக்கு ரோஸ் சிரப்ப சேர்த்துக்கலாங்க. நான் இங்க வந்து ஒரு 8லேருந்து 9 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இத நல்லா கலந்துருங்க பால்ல. நல்லா இந்த மாரி கலந்து விட்டுட்டு, நம்ம எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசிய இதுல சேர்த்துக்கோங்க.
சப்போஸ் ஜவ்வரிசி உங்களுக்கு ரொம்ப கட்டிப்பட்டுடுச்சுன்னா, நீங்க மறுபடியும் பச்சை தண்ணீல கொஞ்சம் அலசிட்டு இதுல சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜவ்வரிசி வந்து கட்டிப்படாம இருக்கும். இனிப்புக்கு வந்து சர்க்கரைய சேர்த்திருக்கேங்க. உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்தா நீங்க கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்கலாம். நான் இங்க வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரைய சேர்த்திருக்கேன். உங்க இனிப்புக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கலாங்க. சர்க்கரைய சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரையட்டுங்க. கரைஞ்சதுக்கு அப்புறம் நாம இதுல ஜெல்லிய சேர்த்துக்கலாம். எப்பவுமே செய்ற ரோஸ் மில்க் பதிலா இத நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும். இத சில்லுன்னு பரிமாறுங்க. இத இப்ப நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல 1 மணி நேரம் எடுத்து வச்சுருங்க. கடைசியா இதுல நம்ம கொஞ்சம் பாதாம் பருப்ப சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து ஆப்ஷனல் தாங்க. நீங்க பிஸ்தா இருந்ததுன்னா பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். இத ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த சம்மருக்கு, இந்த நோன்பு சமயத்துல ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரிங்க்னே சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.